ரவா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதே பேனில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய், இது கூடவே 1 கிராம்பு, 1 பட்டை, சின்ன துண்டு பிரியாணி இலை இதை ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே 1 பச்சை மிளகா, 1 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு, இது கூடவே வெட்டி வச்சிருந்த 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட் இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக கல் உப்பு இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா தரன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரவையை ஆட் பண்ணிவிட்டு, டக்குன்னு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸோ குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கிண்டிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.